இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கமா ஏ கிராஸ் ஏ கமா பி கிராஸ் ஏ. அதில் ஃபஸ்ட் 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் என்னென்னா ஏ ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 3 அண்டு பி ஈக்குவல் டு 1 மைனஸ் 4. இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டேன். ஏ ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 3 அண்டு பி ஈக்குவல் டு 1 கமா மைனஸ் 4. இல்லை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்ன? 2 மைனஸ் 2 3 கிராஸ் பியோட வேல்யூ 1 மைனஸ் 4. சேம் எக்ஸாம்பிள் சம்மில் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர். அதே மாதிரி எழுதணும். ஏ கிராஸ் பி ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட் எலமெண்ட் 2 கமா 1 2 கமா மைனஸ் 4. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட 2 நம்பர் எழுதியாச்சா? தென் செகண்ட் நம்பர் மைனஸ் 2 கமா 1 மைனஸ் 2 கமா மைனஸ் 4 கமா செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர் எழுதியாச்சு. தென் தேர்டு வந்து தேர்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், தேர்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர் 3 கமா 1 3 கமா மைனஸ் 4. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ. தென் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா ஏவோட வேல்யூ என்ன? 2 மைனஸ் 2 3 கிராஸ் அகைன் ஏ 2 மைனஸ் 2 3 ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட தேர்டு நம்பர் எழுதியாச்சா? ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர் எழுதியாச்சு. ஓகே. தென் செகண்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர் எழுதியாச்சு. தென் தேர்ட் எலமெண்ட் ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. அதாவது தேர்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு நம்பர், தேர்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், தேர்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர் எழுதியாச்சு. ஏ கிராஸ் இது ஃபினிஷ்டு. தென் பி கிராஸ் ஏ. பியோட வேல்யூ என்ன? 1 மைனஸ் 4 கிராஸ் ஏவோட வேல்யூ 2 மைனஸ் 2 3 ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர்,
செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர். இப்போது செகண்ட் A = B = P, Q. ஏயோட வேல்யூம் பியோட வேல்யூம் சேம் தான், PQ. இப்போ இதில் A × B. A × B is nothing but A. ஏயோட வேல்யூ P, Q. Cross பியோட வேல்யூ P, Q. சேம் மெத்தட் தான். A × Bனா ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர். செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர். இதுதான் A × B. அதுக்கப்புறம் A × A. A × Aனாலும் சேம் தாங்க. எப்படின்னா, ஆனால் நம்ம போட்டு தான் ஆகணும். ஏயோட வேல்யூ P, Q. சேம் ஆன்சர் வந்து அதே ஆன்சர் தான் வரும். P, 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 Q, Q, P, Q, Q. இதுதான் A × A. அடுத்தது B × A. பியோட வேல்யூ சேம் வேல்யூ தானே, P, Q. கிராஸ் ஏயோட வேல்யூ P, Q. அதே வேல்யூ தான் வரப்போகுது. P, 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 Q, Q, P, Q, Q. அடுத்தது தேர்ட் சம். A = M, N. B = பை. அதாவது நல் செட்டு, அது எம்டி செட்டு. அதாவது எம்டி செட்டோட எது பண்ணாலும் எம்டி. இப்போ ஜீரோவோட எது மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தானே, அது மாதிரி எம்டி செட்டோட எது பண்ணாலும் அந்த எம்டி செட்டு தான் வரும். இப்போ A × B. இதை வந்து நோட், இந்த இதை வந்து B = எம்டி செட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏயோட வேல்யூ என்ன, M, N. கிராஸ் பியோட வேல்யூ எம்டி செட். எம்டி செட்டோட எம்டி செட் பண்ண அதே எம்டி செட் தான். ஓகே. அடுத்தது A × A. ஏவோட வேல்யூ என்ன, M, N. திருப்பி ஏயோட வேல்யூ M, N. M ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், M ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர். இதுதான் A × A. அதே B × Aனா, Bனா என்ன, எம்டி செட்டு. கிராஸ் ஏவோட வேல்யூ M, N. எம்டி செட்டோட எம்டி செட்டு பண்ணால் எம்டி செட்டு தான்.